அன்பானவர்களே, விடுதலை பயணம் அதிகாரம் 33 இறைவசனம் 17 தேவன் என்ன சொல்ல பாருங்க. அதற்கு ஆண்டவர் மோசேயிடம், நீ கூறும்படியே நான் செய்வேன், ஏனெனில் நீ என் பார்வையில் தயம் பெற்றுள்ளாய் என்றார். அதாவது என் பார்வையில் தயம் பெற்றுள்ளாய், என் பார்வையில் கிருபை பெற்றுள்ளாய், என் பார்வையில் ஆசீர்வாதம் பெற்றுள்ளாய் என்றார். ஸோ ஆண்டவருடைய பார்வையில் நம்ம தயம் பெற்றிருக்கணும், நம்ம கிருபை பெற்றிருக்கணும். அது மோசே பெற்றிருக்கார். ஏன்னா மோசே தேவன் சொன்னபடி கேட்குறாரு. அந்த எகிப்து நாட்டில் இந்த மக்களை பாலைவன வழியாக அவர் ஒவ்வொருத்தருடைய வார்த்தையை கேட்டு அவங்க பின்பற்றி கானான் தேசத்துக்கு வராங்க. ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களை காப்பாற்றுக்காக மோசையை தேர்ந்தெடுத்தார்கள். அவருக்கு தான் அந்த கிருபை தந்திருக்கார். தேர்ந்தெடுக்கிற கிருபை, தயவு, எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாமே அந்த மோசை கொடுத்துருக்காரு. அதற்கு ஆண்டவர் மோசையிடம், நீ கூறியபடி நான் செய்வேன்டார். நீ கூறியபடி நான் செய்வேன் அர்த்தம், நம்ம என்ன சொல்கிறோமோ, இப்போ நம்ம ஃபாதரு பாஸ்டரு அவங்க மற்றவங்க ஆண்டவருக்காக என்ன ஜெபிக்கிறாங்களோ அது மற்றவங்களுக்கு அது அமையும். தேவன் நம்ம மூலயமா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவான்றாரு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் அவருடைய மாட்சிமையில் நம்ம மகிமைப்படுத்தணும், அவர் தயவு பெற்றுக்கணும். அது அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இஸ்ரவேல் தேவனுடைய தயவு நம்மக்கிட்ட இல்லைன்னா அவர் சொல்கிறபடி நம்ம கேட்கணும். ஆனால் அவர் ஏசப்பா இஸ்ரவேல் தேவன் சொல்கிறபடி நம்ம கேட்கணும்னா அவர் தயவு நம்ம பெற்றிருக்கணும்னா அவர் சொல்கிறபடி நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் தான் அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் தயவு பெற்ற பிறகு, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அவருக்காக வான் என்று நினைச்சிட்டிங்களா, உங்கள் ஆன்மாவை மாற்றி உங்கள் பாவத்தை மாற்றி அவருக்காக வான் நீங்கள் நினைச்சிட்டிங்களா, அவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அவர் கேட்பார், இஸ்ரவேல் தேவன் கேட்பார். ஸோ அது மாதிரி நம்ம எந்த நிலையில் இருக்குன்றது நீங்கள் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறது கேட்பார், நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும், நம்ம தலைமுறை எல்லாமே நல்லாயிருக்கும், நம்ம சந்ததி எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ஆண்டவர் இயேசு எப்படி மோசே மேலே நீ கூறியபடி நான் செய்வேன்றார். அப்படியே தேவன் சொல்கிற போல் அது மாதிரி நாமும் ஆண்டவர் இயேசு அவர் சொல்கிற மாதிரி நம்ம செய்தால், நாம் சொல்கிற மாதிரி ஆண்டவர் இயேசு செய்வார். நம் குடும்பத்தையும் நம்மையும் ஆஸ்வதிப்பார். ஆமென்.